Taste the Daily. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுகவால் தான் வளமான தமிழகத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர் மற்றும் வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் தீய சக்தியை வீழ்த்த கூண்டோடு பொதுச் செயலாளர் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தென்னாடு மக்கள் கட்சித் தலைவர் கணேசதேவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து வரும் தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய முழு மனதுடன் தேர்தல் பணியாற்ற தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். திருவனந்தபுரம் தாம்பரம் வழித்தடம் உட்பட 3 அம்ரித் பாரத் விரைவு ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார். 22 பெட்டிகளுடன் இயக்கப்படும் அம்ரித் பாரத் விரைவு ரயில் கேரளா தமிழ்நாடு இடையிலான பயண நேரத்தை குறைத்து மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு 99% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மனசாட்சி இல்லாமல் பொய் உரைக்கலாமா என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வாக்குறுதிகளில் ஒன்று மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் 99% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதல்வரே சட்டப்பேரவையில் பொய் சொல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் காட்டம். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 கட்சி அமாவாசைதான் செல்வ பெருந்தகை என பாஜக மூத்த தலைவர் ராஜா சாடல். எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத அவருக்கு அதிமுக கூட்டணியை விமர்சிக்க தகுதியே இல்லை என காட்டம். நான் உங்களுக்கு ஒரு உண்மை இயற்கைக்கு முரணான இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் யூத்னஸ், நான் உங்களுக்கு தப்பாக பேசலை, அறியாதவர் சொல்லலை. முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் யாரு? இந்த செல்வ பெருந்தொகை. அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார். அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். இப்போ எங்கள் ஊர் சிதம்பரம் அவர்களுடைய கருணையில் காங்கிரஸில் இருந்துகிட்டு இருக்காரு. இது மனித குலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா? 5 கட்சி போவாரா? 5 கட்சி அமாவாசை. யோசிச்சு பாருங்க, என்ன கீழ்த்தரமான ஒரு நபர். அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாம 5 கட்சி அமாவாசையா, கரெக்டா 5 பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான். இந்த 5லையும் இருந்தாரு. அதோடு இல்லை, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா? என்ன நேர்மையான நபர், நல்லவரா, நாகரிகமானவரா, நேர்மையானவரா? அதனால நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசினதை பத்தி எங்கிட்ட கேள்வியே கேட்டிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் முதல் பாலிலேயே புரட்சி தமிழர் சிக்ஸர் விளாசி இருப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து. அதிமுக எப்போதும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதால் எதிர்வரும் தேர்தலில் குடும்பத்துடன் வாக்களிக்க இருப்பதாக சாமானியர் பேசும் காட்சிகள் வைரல். எடப்பாடி இப்போ தேர்தல் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இலவச ஆண்களுக்கும் ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி காலேஜுக்கு போகிற 10 தம்பிங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் ரொம்ப யூஸாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது உன்னதமான திட்டம் தான். ஏடிஎம்கே வந்து மோஸ்ட்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதனால் நம்பி இது பண்ணலாம். எடப்பாடியாருக்கு வந்து முதல் பால்லையே வந்து 6 அடித்த மாதிரி முதல் அறிக்கையிலேயே. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தனக்கு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசுத் தொகை 3000 ரூபாயை தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பிய நபர். கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் தலையில் கடனை சுமத்தியுள்ள விடியாத அரசு வழங்கும் இந்த தொகை தனக்கு அவசியமில்லை என கருத்து. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை போரூரில் சமூக வலைதளம் வழியே பெண்ணுக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பி நிர்வாண படம் கேட்டு மிரட்டிய இளைஞர் பிடிபட்டான். சமூக வலைதளம் மூலம் பெண்களை ஆபாசமாக மிரட்டும் சம்பவங்கள் தொடரும் நிலையில் சமூக சீரழிவை தடுக்கவும் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திமுக அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுவன் மீது போக்சோ வழக்கு. விடியாத திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் போடி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சலவை தொழிலாளி மீது போக்சோ வழக்கு. விடியாத திமுக அரசு பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் புதூர் மாரியம்மன் கோயில் தெருப்பகுதியில் 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் சிக்கினார். குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய விடியாத திமுக அரசின் சமூக நலத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 5 பேர் 6 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் அருகே முன்னாள் சென்ற ஈச்சர் வாகனம் மீது லாரி மோதியதில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக லாரியை இயக்கிய மதுபோதை ஆசாமிக்கு தர்ம அடி. மதுவிலக்கை அமல்படுத்தாததால் தமிழகத்தில் சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்னணு பண பரிமாற்றம் வசதியுடன் கள்ளச்சந்தையில் படு ஜோராக நடைபெறும் மது விற்பனை. விடியாத திமுக ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் கள்ளச்சந்தையோ டாஸ்மாகோ மது விற்பனை மூலம் கல்லா நிறைந்தால் போதும் என ஸ்டாலின் நினைக்கிறாரா என பொதுமக்கள் காட்டம். இதுவரைக்கும் 24 மணி நேர சேவை ஹாஸ்பிட்டல் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 24/7 சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் நான் இங்கே தமிழ்நாட்டில் நத்தம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் 24x7 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய 7 நாளும் நடைபெறக்கூடிய மதுபான கடைகள் அரசு அனுமதியோடு நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு துறை அதிகாரிகள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதில் ஏகப்பட்ட குடும்பங்கள் நாசமாகி போயிட்டு இருக்கு. இனிமேலும் இந்த குடும்ப இதுகளை தடை செய்யலை அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் பாதிப்பு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி முடிவடைய உள்ள நிலையில் திருப்பூர் மாநகராட்சியில் புதிய ஒப்பந்தங்களுக்கு சிஇ சர்டிபிகேட் கட்டாயம் என கூறி திமுக மேயர் தினேஷ்குமார் கமிஷன் பெற முயல்வதாக ஒப்பந்ததாரர் குற்றச்சாட்டு. சொந்த ஆலை இருக்கும் நிறுவனங்கள் 18% கமிஷன் தொகையை முன்னதாகவே மேயரிடம் கொடுத்தால் மட்டுமே சிஇ சர்டிபிகேட் கிடைப்பதாகவும் இது முழுமையான ஏமாற்று வேலையாக அமைந்திருப்பதாகவும் வேதனை. 28 பேக்கேஜ் 36 கோடி பக்கமாக விட்டுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா நாங்கள் டெண்டருக்கு கண்டெஸ்ட் பண்ண வரும்போது சி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் சரிதான் எப்போவுமே இல்லாத ஒன்று. அந்த சி சர்டிஃபிகேட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த சி சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்குறவங்களுக்கு தான் வேலை. அப்போ அந்த சி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்க 18 to 20% கமிஷனை கொண்டு கொடுத்தா மட்டும்தான் சி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாமக்கல் மாவட்டம் நவலடிப்பட்டி கிராமத்தில் ஏரிக்கரையை பலப்படுத்த கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி மணல் அள்ளிய திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள். திமுக கட்சியினர் 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணலை அள்ளிக்கொண்டு செல்வதை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். சென்னை மாநகராட்சி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இந்து தெய்வத்தை ஒத்திருக்கும் பல கைகள் கொண்ட பெண்ணின் உருவம் கொண்ட குப்பை திருவிழா சுவரொட்டியால் சர்ச்சை. பெண்களை மட்டும் குற்றம் சாட்டி பாலின பாகுபாட்டை உணர்த்தும் வகையில் சுவரொட்டி இருப்பதாகவும் பொதுமக்கள் கண்டனம்.
சென்னை மாநகர பகுதிகளில் கழிவுநீர் தேக்கம் காரணமாக அதிகரித்துள்ள கொசு தொல்லையால் மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மலேரியா தடுப்பு பணியாளர்கள். கொசு ஒழிப்பு பணியில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்துள்ள நிலையில் துரைப்பாக்கம், சைதாப்பேட்டை, கொடுங்கையூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கடும் அவதி. சென்னை எம்ஜிஆர் நகர் சந்தை பகுதியில் உள்ள குப்பை குவியலால் மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வேதனை. சிங்கார சென்னை என விளம்பரப்படுத்தும் விடியாத அரசு குப்பை மற்றும் கழிவுநீர் தேக்கத்தால் மக்கள் அவதியுறுவதை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் சரமாரி கேள்வி. டெல்டா பாசன பகுதிகளில் சம்பா, தாளடி பயிர் சாகுபடி தாமதமான நிலையில் மேட்டூர் அணையை தற்போது மூடக்கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தல். பிப்ரவரி மாத இறுதி வரை நீர் திறந்துவிடப்படாவிட்டால் பயிர்கள் கருகும் அபாயம் உள்ளதாகவும் விடியாத அரசுக்கு விவசாயிகள் எடுத்துரைப்பு. சுகாதாரத்துறையில் பணியாளர் காலி பணியிடங்களே இல்லை என சட்டசபையில் உறுதியுடன் கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தற்போது 642 துணை சுகாதார நிலையங்கள் திறப்பு என அறிவித்ததால் எழுந்துள்ள சந்தேகம். பணியாளர்கள் இல்லாமல் சுகாதார நிலையங்கள் எப்படி இயங்கும் என கேள்வி எழுப்பும் மக்கள் பொய், விளம்பர அரசியல், கணக்கில்லா அறிவிப்புகள் மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியில் இருப்பதாக சாடல். சென்னை கே நகர் மாநகர பேருந்து பணிமனையில் அரசு பேருந்தை பழுது பார்த்து கொண்டிருந்த போது ஜாக்கி சரிந்து விழுந்து போக்குவரத்து ஊழியர் உயிரிழப்பு. விடியாத திமுக அரசு பழைய ஜாக்கிகளுக்கு பதிலாக புதிய ஜாக்கிகளை போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் காலவரை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்காமல் ஆணவத்துடன் செயல்படுவதாக கிராம உதவியாளர்கள் வேதனை. கோவை மாவட்டத்தில் வனப்பகுதிகள் தொடர்ந்து சூறையாடப்பட்டு வருவதால் வனவிலங்குகள் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து அட்டகாசம் செய்வதாக கூறி பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். காடுகளை சுத்தம் செய்கிறோம் என்ற போர்வையில் அரிய வகை மரங்கள் கடத்தப்படுவதாகவும் வனப்பகுதிகள் அழிக்கப்படுவதாகவும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சிறுவர்களின் மனநலம் மற்றும் ஒழுக்கத்தை கருத்தில் கொண்டு 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடக அணுகலை தடை செய்ய பரிசீலித்து வருவதாக ஆந்திர மாநில தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நாரா லோகேஷ் தகவல். போட்டோ ஷூட் நடத்தி சமூக வலைதள மோகத்தில் திளைக்கும் ஸ்டாலினுக்கு தமிழக சிறுவர்கள் சீரழிவது குறித்து துளியளவும் கவலை இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் சுண்ணாம்புக்குட்டையைச் சேர்ந்த இளைஞர் சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி இழிவாக பதிவிட்டவர்கள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காவல் நிலையம் முன் தற்கொலை முயற்சி. காவல்துறை விடியாத திமுக அரசின் ஏவல் துறையாக மாறியதால் மக்களின் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என எழும் விமர்சனம். தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்காதை கண்டித்து வஉசி கல்லூரியில் பேராசிரியர்கள் 2வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம். விளம்பரமாடல் திமுக அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என பேராசிரியர்கள் திட்டவட்டம். பதவி உயர்வுக்கான அரசாணை வெளியாகி 30 மாதங்களாகியும் அதற்கான ஊதியம் வரவில்லை என கூறி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம்.
சென்னை புதுக்கல்லூரி மட்டுமின்றி மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். என்னாச்சு 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 4.5 வருஷம் அழுதாச்சு 40 போராட்டங்கள் செஞ்சாச்சு என்னாச்சு என்னாச்சு நாங்க உழைச்ச எங்க பணம் என்னாச்சு என்னாச்சு. பண பலன்கள் வழங்கப்படாததை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் கௌரிவாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் மற்றும் பண பலன்களை வழங்காமல் கல்வித்துறையை சீரழிக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். தமிழக அரசே உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு வழங்கிடே வஞ்சிக்காதே சமூக நீதியை வழங்கிடே. இந்த பணிநிலை உயர்வுக்குரிய பணப்பயன் வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்படியான பணிநிலை மேம்பாடு என்பது எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் இயல்பாக கிடைத்தது. ஆனால் நாங்கள் 40க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இது இன்னும் எட்டாக்கணியாகவே இருந்து வருவது மிக பெருந்துயராக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே அறிவுசார் வழித்தட திட்டத்தை கிராம மக்கள் எதிர்க்கும் நிலையில் சர்வே செய்ய வந்த பெண் ஊழியர்கள் சிறைபிடிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நிலத்தை அளக்க விடமாட்டோம் என வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே மது போதையில் சாலையோரம் படுத்திருந்தவர் மீது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கல்லை போட்டு கொலை செய்த அதிர்ச்சி வீடியோ காட்சிகள். விடியாத திமுக ஆட்சியில் தினந்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை புளியகுளத்தில் காமாட்சியம்மன் கோயிலில் நகைகளை கொள்ளையடித்து சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தியதுடன் திருட்டு காட்சிகள் பதிவாகிய டிவிஆரை எடுத்துச் சென்ற கொள்ளையர்கள். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையினர் ரோந்து செல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் தங்க நகை கடை உரிமையாளர் பலரிடம் நகைகளையும் பல லட்சம் ரூபாய் பணத்தையும் பெற்றுக்கொண்டு தலைமறைவானதால் பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் போலீசுக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு தப்பிவிடலாம் என்ற நிலை நிலவுவதால் மோசடி பேருவழிகள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் மின்சார சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்த மத்திய அரசு நுகர்வோருக்கு தரமான சேவை கிடைக்கும் எனவும் மாநில வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய அடிக்கல் எனவும் மத்திய அரசு உறுதி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் செவிலியர் மருத்துவம் பார்த்த நிலையில் 2 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. உயிரிழப்பிற்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசே காரணம் என்றும் சுகாதாரத்துறை 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன் அமர்ந்து தர்ணா. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் இணைப்பு கல்லூரிகளில் பல்வேறு கட்டணங்களை உயர்த்தியதை கண்டித்து விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு என வெற்று விளம்பரம் செய்யும் விடியாத திமுக அரசு பல்கலைக்கழகங்களில் கட்டணங்களை உயர்த்தி மாணவர்களின் உயர்கல்வியை தடுப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு.
எல்லா மாணவர்களையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள். ஏற்கனவே ஃபீஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. திரும்ப இந்த ஃபீஸை அதிகரிக்கிறதுன்றது இந்த மாணவர்கள் வந்து உயர்கல்வியை தொடர விடாமல் அவங்கள பாதிலேயே நிறுத்துறதுக்கான ஒரு பெரிய வேலையை இது கொண்டு போகும். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஏற்கனவே அவங்களுடைய கேம்பஸில் மற்ற பல்கலைக்கழகத்தை விட ஒரு பெரிய கட்டணத்தை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பல்கலைக்கழகம் அவங்களுடைய முறையான எந்த விஷயத்தையுமே பண்ணாமல் இன்னைக்கு இணைப்பு கல்லூரிகளுடைய இந்த ஃபீஸை வந்து ஏற்றி இருக்கிறதுன்றது இந்த மாணவர்களை பெருமளவு பாதிப்புக்கு உண்டாகும். கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் உலாவும் முதலையை பிடிக்க முறையான திட்டமிட்டு செயல்படாமல் போக்கு காட்டும் வனத்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். விடியாத அரசு எப்படி நாளுக்கு ஒரு அறிவிப்பு செய்து வெற்று விளம்பரம் தேடுகிறதோ அதேபோல் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறையும் நடவடிக்கை எடுப்பது போல் போக்கு காட்டுவதாக விமர்சனம். இப்படி பண்ணினா முதல்ல பிடிக்க முடியாது. வலை போடணும், மேலே ஒரு வலை போடணும், கீழே ஒரு வலை போடணும். அந்த பாறையில் ஒரு வலை போட்டு கீழே அந்த தொற்பாடவை கிடக்க வலை போட்டு அங்கே இஞ்சிட்டு விரட்டணும். விரட்டும்போது யாதங்கிற ஒரு வலையில் போய் சிக்கும். ஆனால் இந்த மீன் வலை ஒன்றும் பற்றாது, அதுக்கு வேண்டி வேறு வலை வேணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெப்பநிலை 4 டிகிரியாக குறைந்த நிலையில் இரவு நேரங்களில் உறைய வைக்கும் குளிரால் பொதுமக்கள் தவிப்பு. சீதோஷண மாற்றத்தால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் குளிரை தடுக்கும் ஆடைகள், பாதுகாப்பு உபகரணங்கள், மருத்துவ சாதனங்களை வழங்கி மக்களை காக்க தவறிய விடியாத அரசுக்கு எழும் கோரிக்கை. சமூக ஊடகங்களில் பரவும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் தவறான சிகிச்சைகளை மக்கள் பயன்படுத்துவது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என மத்திய ஆயுஷ் அமைச்சகம் எச்சரிக்கை. உடல் நலத்தை பாதுகாப்பது மக்களின் கடமை என்பதால் தவறான தகவல்களால் ஏமாற்றம் அடையாமல் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களை மட்டுமே அணுகுமாறும் அறிவுறுத்தல். மத்திய மாநில அரசுகள் சார்பில் நடைபெற்ற மருந்துகளின் தர ஆய்வு சோதனையில் 167 மருந்துகள் தரநிலையை பூர்த்தி செய்யவில்லை என்ற தகவலால் மக்கள் அதிர்ச்சி. நோயாளிகள் உயிருடன் விளையாடும் மருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். குளிர்காலத்தில் டெல்லியில் மூச்சுத் திணறல் ஏற்படுவதற்கு 2ஆம் நிலை துகள் மாசுவே காரணம் என தர ஆய்வில் உறுதி. போக்குவரத்து மாசு, உயிரித்தழல் மற்றும் குப்பை எரிப்பு உள்ளிட்டவையே மூச்சுத் திணறலுக்கான முக்கிய காரணங்கள் என்றும் தகவல். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் அறிமுகமாகும் துப்பாக்கி பொருத்தப்பட்ட ரோபோ நாய்கள் படை. இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப வலிமையை வெளிப்படுத்தும் இந்த அணிவகுப்பு பாதுகாப்பு, தாக்குதல், கண்காணிப்பு திறன்களை ஒரே நேரத்தில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் என தகவல். கடந்த டிசம்பர் மாதம் 2500 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக இண்டிகோ நிறுவன துணைத் தலைவரை பணி நீக்கம் செய்ய மத்திய அரசு உத்தரவு. விமான நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். சத்தீஸ்கர் உருக்கு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். வெடி விபத்திற்கு இயந்திர கோளாறே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். குரோஷியா நாட்டின் தலைநகரான ஜாக்ரபில் உள்ள இந்திய தூதரகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதோடு தேசிய கொடியையும் அகற்றிய கும்பல். தாக்குதலில் காலிஸ்தான் ஆதரவு கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குரோஷியா அரசு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தல்.